ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 vlog எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் என்னால் ஒன்று கூட அப்லோட் பண்ண முடியல. அவ்வளோ டைட்டாக போகுது ஷெடியூல் எல்லாமே. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளுடைய புது பூஜை ரூம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அரேஞ்ச் பண்ணியாச்சா வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி அரேஞ்ச் பண்ணி வைகாசி விசாகத்துக்கு பூஜையை முடிச்சாச்சுங்க. நான் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இந்த கம்ப்ளீட் லுக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய பூஜை ரூமு. பார்த்து அழகாக எனக்கு எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமோ, என்னால் எப்படி வச்சுக்க முடியுமோ அப்படின்னு வந்துட்டு நான் பார்த்து வாங்கியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக நானே ஹஸ்பண்டுடைய ஐடியா மட்டும்தான். இப்படி வேணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஐடியா மட்டும்தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணோம். அவருமே அந்த அண்ணனுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொறுமையாக எல்லாமே கேட்டு அழகாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய படங்கள் வீட்டில் இருக்கே, நீங்கள் அதை எப்படி வைப்பீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, பெரிய பெரிய படங்கள் வீட்டில் இருக்க தான் செய்யுது. பட் நான் அது எதுவுமே வைக்க முடியல. ஏன்னா இதில் வைக்க முடியாது இல்லையா. அதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்லணுங்க. ஏன்னா நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இது இவ்வளோ அழகாக நம்ம பூஜை வச்சுருந்தோம், இப்போ நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறோமே, படங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகி, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி, நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சில கான்வர்சேஷன்லாம் பண்ணி அப்படியே கொண்டு வந்தாச்சு ஒரு வழியாக. அதை பற்றிலாம் நம்ம தனியாக பேசலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் வைபாக கொண்டு போகலாம். ஸோ பூஜை ரூமில் வந்துட்டு அழகாக எனக்கு வந்துட்டு அந்த லைட் செட்டிங்லாம் வேணும், சாமி மேடெல்லாம் பாடணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த 3D LED லைட் வந்துட்டு செட் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் படம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக குலதெய்வ கோயில் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அங்கேருந்து பெரிய படங்கள் வாங்கிட்டு வந்தது நான் பழைய பூஜை ரூம் வச்சுருந்தேன். அது மாதிரி சின்னது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நடுவில் நம்ம குலதெய்வம் திருப்பதி பெருமாள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பத்மாவதி தாயார், இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன், காமாட்சி அம்மன் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு அவங்கள வச்சாச்சு. அதுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு மதுரை வீரன், ரைட் ஹேண்ட் சைடில் அங்காளம்மன் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்துட்டு ஐஸ்வர்யேஸ்வரர், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சுருக்கேன். நடுவில் பவர் ஆஃப் பட்டாணி நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா அவருடைய விக்கிரகம் தான் வச்சுருக்கேன். ஸோ அவருக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே அந்த பூஜை வந்துட்டு அமைஞ்சிருச்சு. நாங்கள் அவரை மைண்ட் செட் பண்ணி தான் வச்சோம். அவர் நடுவில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் மைண்ட் செட் பண்ணோம். அவருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நடுவில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வருது இல்லையா, ஒரு லைன் மாதிரி போகும். அதுக்கு மேலே அப்படியே ப்ளைனாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாதிரி வச்சுருந்தோம். ஸ்டெப் மாதிரி வச்சு அவர் நடுவில் உட்கார வச்சாச்சு. ஸோ ரொம்ப அழகாக நல்லா டிவைனாக வந்துட்டு பூஜை ரூம் அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம், மந்த் ஸ்டார்டிங் வேறு. நான் என்ன பண்ணேன், எல்லா விக்கிரகத்துக்கும் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார வச்சுருந்தேன். சண்டே ஃப்ரீயாக தானே இருப்போம், அப்போ பூஜை திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பழைய பூஜை இருந்த திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் புதுசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி பண்ண முடியல, மண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கும் பண்ண முடியல, செவ்வாய்க்கிழமையும் பண்ண முடியல. அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டே இருந்தது. இது கண்டிப்பாக விலைக்கே ஆகாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 8 to 9 சுக்ரஹோரை டைமில் வந்துட்டு பூஜை பண்ணணும், கண்டிப்பாக பூஜை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி மதியம் போல் ஸ்டார்ட் பண்ணாங்க. சமையல்லாம் செஞ்சுட்டு விக்கிரகம் எல்லாமே நல்லா குளிக்க வச்சு நல்லா அவங்களெல்லாம் வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படங்கள் எல்லாம் தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். நைட்டு பூஜைலாம் முடிக்கவே எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 2:30 அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி ஆகணும். மறுநாள் என் ஃப்ரெண்டுடைய கல்யாணம் வர போகணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணால் தான் இருக்கிற வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது மட்டும்தான் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு நம்ம பூஜை ரூம் இருக்க போகிறது. வேறு எதுவுமே வந்துட்டு ஏற்றவும் போகிறதில்ல, இறக்கவும் போகிறதில்ல. இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறது. முருகர் இருக்கார் இல்லையா, முருகர், வேல், கொடி இவங்களெல்லாம் வந்துட்டு நான் அங்காளம்மன் கிட்டேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு புல்லிங் ட்ரே மாதிரி வரும். அந்த ட்ரேயில் விளக்கேற்றுறது, சாமிக்கு பிரசாதம் வைக்கிறது இதெல்லாமே இருக்கும். ஸோ கனகம்பட்டி சித்திரம் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது நம்மளுடைய பூஜை முடிவு. அந்த லுக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் லைட் செட்டிங்கோடு பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பழைய பூஜை ரூம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு. அது ஒரு ரூம், பூஜை ரூம் கிடையாது, அது ரூமு. அதில் ஒரு பாதி இடம் வந்துட்டு நம்ம பூஜை ரூமாக ஆக்கிட்டோம். ஸ்பேஸ் நிறைய இருக்குன்றதுனால நிறைய திங்ஸ் வாங்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்குமே பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, வாங்கி வைக்கும்போது நல்லாயிருக்கு, அதை க்ளீன் பண்ணணும்ல, வைக்கிறது பெருசு கிடையாது இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணணும் இல்லையா, சாமி பொருளை நல்லா ட்ரெடிஷ்னல் தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பூஜை ரூமை பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு கமெண்ட் மட்டும் வந்திருந்தது, என்னென்னா நல்லாயிருக்கு சிஸ்டர், ஆனால் கொலு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே வந்து அன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம்ல, நிறைய வச்சுருக்கோமோ, நிறைய இருக்கோ அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்போல்லாம் எந்த கோவில் நான் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த சாமி இருக்கிற படங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேன். அப்போது எனக்கு தெரியாது எப்படி
அந்த சாமி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி பண்ணுவேன். அப்போ வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன், ஃப்ரீயாக தான் இருந்தேன். எனக்கு வேலை எதுவுமே கிடையாது. யூடியூபும் அந்தளவுக்கு எனக்கு இல்லை, யூடியூப்பை நான் பண்ணலை. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் போடணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு பேக்கிங்கு வீடியோஸ், அதுக்கு ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும்போது அதுவும் க்ளீனிங்காக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், எல்லாமே என்ன தனியாக பார்க்க முடியல. அதில் நம்மளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணிக்கிறோமோ, ஒரு பொருளையும் சேர்த்து நம்ம க்ளீனிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக்கிக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் ஸ்டாப் பண்ணது தான். எந்த கோவில் போனாலும் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வருவேன். அந்த சாமியை மூல சனத்தை கணக்குள்ள பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது தான் இப்போ இல்லை. ஏன்னா எல்லாமே ஒன்று தானே. அங்காளம்மனாக இருக்கட்டும், அங்காளம்மன் தான் எல்லாமாவும் இருக்காங்க. அது இப்போ தான் எனக்கு புரிய வந்திருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி யாராவது நமக்கு சொன்னாலுமே அது வந்துட்டு நமக்கு ஒரு இடத்துல ஹிட் ஆகும். ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு அன்னைக்கு அவங்க சொன்னது தான், குழு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது தான். அப்போது நான் திங்க் பண்ணி ஒரு விஷயமா நான் பார்த்து பண்ண ஆரம்பிச்சு தான் எனக்கு இந்தளவுக்கு வந்து நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த பூஜை நான் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்தாச்சு. படங்கள் மட்டும் கம்மி பண்ணிட்டேன், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இதில் இன் பிட்வீனில் வந்துட்டு ஒரு சில சின்ன விஷயங்கள், அந்த ஹேங் பண்ணி இந்த விளக்கு, அன்னம் விளக்கு வந்துட்டு ஹேங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்கேன். அந்த ரூம் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாஸ்து நிறைய பேர் வந்து சொன்னீங்க வாஸ்து சரியில்லாமல் இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தான் அமைச்சிருக்கோம். அந்த பூஜை ரூம் வந்துட்டு வேறு ஒரு பர்பஸுக்காக நான் மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து திங்ஸை அப்படியே இங்கே ஹாலுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம பெரிய விண்டோ இருக்கிற ஹாலில் அங்கே பூஜை மாடம் வாங்கி வச்சு அங்கே வந்துட்டு பூஜை ரூமாக மாற்றியாச்சு, அவ்வளோதான் விஷயம். நம்மக்கிட்ட விக்கிரகம்லாம் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுடைய யூனிவர்ஸுமே அழகாக உட்கார வச்சாச்சு அங்கே. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிச்சாச்சு. இது வந்துட்டு வைகாசி விசாகம், அதாவது நேற்று எடுத்த விலாகுங்க. நேற்று காலையிலேயே எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு எப்போ போல் பசங்க ஸ்கூல் இருந்தது இல்லையா, அவங்களெல்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கடகடான்னு பூஜை வேலைக்கு ஆரம்பிச்சாச்சு. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே நம்ம வெறும் கேசரி மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம் முருகருக்கு, அப்படி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்ட் தோணுச்சு, ஐயோ இல்லை நான் கேட்டதும் சரி கேட்காததும் சரி, எனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பண்ணுற கடவுளுக்கு வெறும் கேசரி மட்டும் போதுமா அப்படின்னு நான் நினச்சேன். சரி கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நானும் திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இங்கே வீட்டில் ஒரு 6:30க்காக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை கோவிலில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையில் ஆரம்பிச்சதுங்க. என்ன சமையல் அப்படியே பார்த்துட்டே ஒன் பை ஒன்னாக பண்ணினது. என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயசம், அதாவது சேமியா பாயசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்பொங்கல் நிறைய செஞ்சுருந்தேன். சாமிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மீதி எல்லாமே கோவிலுக்கு கொண்டு போயாச்சு. அன்றைக்கி நான் ஃபாஸ்டிங், காலைல ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணது தான். ஈவினிங் 6:30 போல் நம்ம வீட்டில் சாமி விளக்கெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வச்ச பிரசாதம் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு 3 டேஸ் முன்னாடி 5 டேஸ் முன்னாடியே நான் வந்துட்டு எப்போவுமே ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த தடவை என்னால் முடியல. சரி ஒரு நாள் மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகாசி விசாகம் அன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்தேன். ஒரு சைடு வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். பொங்கலில் நம்ம விசில் போடுவோம் இல்லையா, அப்போவே நம்ம கொஞ்சமாக அது கூட நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பலப்பலன்னு நமக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். இங்கே பாயசத்துக்கு பால் எல்லாமே காய்ச்சி சேமியெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தாளிப்பை ரெடி பண்ணி அது இறக்கியாச்சு. வடைக்கு ஊற போட்டிருந்தேன், ஆனால் வடை செய்யவே இல்லை. ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, 6:30க்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் இருந்தது. இதெல்லாம் செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டு முருகருக்கும் வேலுக்கும் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன். பால், பன்னீர், சந்தனம், அதுக்கப்புறம் விபூதி, தயிர், இளநீர், இந்த 6 பொருள் கொண்ட அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பொட்டெல்லாம் வச்சு அவரை வந்துட்டு உட்கார வச்சாச்சு. நெய் எல்லாமே நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கும் போட்டுட்டேன். முன்னாடிலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 9 விளக்கு கிட்டே ஏற்றுவேங்க. ஏதாவது அக்கேஷன்ஸ் டைமில் 9 விளக்கு ஏற்றுவேன். அங்கங்கே சாமி இருப்பாங்க இல்லையா, பெரிய பூஜைன்றதுனால நார்மல் டேஸில் 5 விளக்கு ஏற்றுவேன். ஸோ 2 குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றி விடுவேன்னா நல்லாயிருக்கும், வீடு நல்லா கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி விடுவேன். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும், அங்கங்கே வைக்க தேவையில்லை. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு கல்லில் இருக்கும், இது வந்து உட்டு. ஸோ நம்ம நிறைய தீபம் ஏற்றும் போது உட்டு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 2 விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சின்ன குத்து விளக்கு, பெரிய அன்ன குத்து விளக்கு, அதுக்கப்புறம் 7 முக தீபம் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் நம்ம வரலட்சுமி நோன்பு அப்புறம் புரட்டாசிக்கு தலைவுப்படும் இல்லையா, இதெல்லாமே நம்ம பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வெறும் காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி தயாரிக்கிட்ட தாமரை விளக்கு, இந்த 2 விளக்கு மட்டும் நம்ம டிஃபால்ட்டாக ஏற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. பூஜை ரூமில் சாமி படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு அழகாக அங்கே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வாசலில் ஃபஸ்ட்டு நான் மாடலுக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி மட்டும் தான் இப்போ காட்டணும். ஸோ வாசலேருந்து வீடு வரைக்கும் நல்லா
கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பூஜை முடிக்கும்போது கரெக்டாக டைம் வந்துட்டு 6 மணி இருக்குங்க. விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட பெரிய புக் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அதில் நல்லா பெரிய பெரிய எழுத்துக்களாக இருக்கும். அதை உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபாஸ்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு ஆராதனை தூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் தான் போயிருந்தோம். இங்கே எப்போவுமே நம்ம ஏரியாவில் வந்துட்டு ஒரு சின்ன கோவில் இருக்குது, அங்கே போகலை. பசங்க படிக்கிற ஸ்கூல்கிட்ட நிறைய சாமிகள் வச்சுருப்பாங்க. லக்ஷ்மி குபேரர் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நாராயண லக்ஷ்மி வச்சுருப்பாங்க, ஹயக்ரீவர் வச்சுருப்பாங்க, நிறைய சுவாமிகள் இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இருப்பாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பேர்லேயே சூப்பராக இருந்ததுங்க அலங்காரம். சாமிக்கு வந்துட்டு அழகாக பழங்களாலேயே ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லா நாங்கள் போகிறோம், சாமியை வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணி திறக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போயிருந்தேன் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அர்ச்சனை தடவை நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் நான் அது கொண்டு போக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கி சாமி பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அன்னைக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. முருகர் வந்துட்டு எப்படி எல்லாமே நமக்கு கேட்டால் கொடுத்துட மாட்டார்ல, அப்படி கொடுத்துட்டா அவர் கடவுளே இல்லைல்ல. ஸோ நமக்கு என்ன நல்லதோ நமக்கு என்ன தேவையோ அது கிடச்சா நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் நம்ம கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தேவையுள்ளதை சூப்பராக எனக்கு கொடுத்துட்டாரு, இன்னுமே கொடுத்துட்டு தான் இருக்காரு. எல்லாத்துக்குமே நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.